ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அக்காசாலை, அதாவது இருவபுரம் பக்கத்தில் அக்காசாலைன்ற ஒரு ஊர், பிரபலமான ஊர். என்னன்னு சொல்ல போனால் இது அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னர்கள்லாம் அங்கே வந்து தங்க காயின்ஸு செம்பு காயின்ஸு செய்கிறதுக்காக இந்த ஊரில் தான் அந்த தயாரிப்பு பண்ணுற இடமே வச்சுருந்தாங்களாம். அதே மாதிரி இந்த ஊரை பற்றி நிறையா தெரியும்னா நீங்கள் இந்த ஊரில் உள்ள கோயில், நிறைய கோயில் இருக்குங்க. கோயிலில் போய் பாருங்கள், மேலே கல்வெட்டில் அந்த காலத்தில் மீன் சிம்பிள் பதிச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சொல்ல போனால் இந்த சைடு குளம், இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழை விவசாயம். அப்புறம் வந்து இந்த ஊருக்கு பெண் சைடு தான் கொர்க்கை இருக்குங்க. அதாவது கொர்க்கையிலேருந்து பாண்டிய மன்னர்கள் வந்து, அதாவது தாமிரபரணி ஆறு, ஏரலில் தாமிரபரணி ஆறில் இருந்தால் வழித்தடம் வந்து உங்களுக்கு கப்பலில் வருவாங்களாம். ஆற்றுல இருந்து வருவாங்களாம். வந்து தாமிரபரணிலோடி வந்து தான் இந்த இருவபுரத்துக்கு வருவாங்களாம், அதாவது அக்காசாலைக்கு வருவாங்களாம். அதுக்கப்புறம் கொர்க்கைக்கும் போவாங்களாம். வழித்தடமாக, பொருளாதாரமாக அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லுவேன் உங்களுக்காக, முக்கியமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி நான் படித்தது, புக்கில் படித்த விஷயம் இதுதான். அதே மாதிரி எதுக்கு அக்கு சாலைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அக்குன்னா தங்கம்னு அர்த்தமாங்க. அதனால் தங்க சாலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால தான் அந்த ஊரோட பேர் அக்கா சாலைன்னு வந்துச்சு. அது பக்கத்தில் இருவபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊர் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நான் போய் பார்க்கும்போது அருமையாக இருந்துச்சு, அப்படியே அமைதியாக இருந்துச்சு. இந்த ஊருக்காரங்க நிறைய பேர் வெளியூரில் இருக்காங்க, அவங்க பார்வைக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் தான் நான் உங்கள் ஊரில் வந்து நான் வீடியோ போடுவேன். தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி வீடியோ போடுவேன். முக்கியமாக ஃபாலோ பண்ணிங்க.